அடியது போக்கி திருந்திய காமன் செயலழித்தங்கண் அருந்தவ யோகம் பொறுக்கை அமர்ந்ததே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயத்தில் நவாக்கரியில் 1361வது மந்திரம் சிந்திக்கின்றோம். தானே வெளியென எங்கும் நிறைந்தவள், தானே பரம வெளியது ஆனவள், தானே சகலமும் ஆக்கி அழித்தவள், தானே அனைத்துல அண்ட சகலமே அப்படின்னு சக்தியினுடைய வியாபகத்தையும் பெருமையையும் அவருடைய ஆற்றலையும், சக்தி மட்டுமல்ல அது ஒடுக்கக்கூடிய தன்னை அழித்தவளாக இருக்கக்கூடியவளும் அனைத்துமாகவும் அண்டத்தில் சகலமாகவும் இருக்கின்றாள் என்று மிக ஒரு பேருண்மையை, சக்தியை பற்றி, அவருடைய பெருமையை பற்றி இந்த பாடல் உணர்த்துவதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரியம்மா, வணக்கம். நன்றிங்க. அருமைங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1361. தானே வெளியென எங்கும் நிறைந்தவள், தானே பரம வெளி அது ஆனவள், தானே சகலமும் ஆக்கி அழித்தவள், தானே அனைத்து உல அண்ட சகலமே. Commentary. Shakti is the creatrix, sustainer and absorber. All her acts are acts of grace. தானே வெளியென எங்கும் நிறைந்தவள். நம்ம பார்த்துட்டு வரோம், மெய்ப்பொருள் உணர்த்துற சக்தியாக இருக்கிறாங்க. சௌம் பீஜ மந்திரத்தோட சக்தி இது நமக்கு மெய்ப்பொருளை உணர்த்துறதுக்காக இருக்கிறாங்கன்னு போன பாடல்ல நம்ம மெய்ப்பொருள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அது உணர முடியும், அது ஞான பொருளா மெய்ல நிக்குதுன்னு பார்த்தோம், மெய் என்ற விஷயத்துல நிக்குதுன்னு பார்த்தோம். இப்ப அந்த மெய்ப்பொருள் எவ்வாறெல்லாம் இருக்குது அப்படின்றத இந்த பாடல்ல அடுத்த நிலையாக பார்க்கலாம். தானே வெளியென எங்கும் நிறைந்தவள். நம்ம அந்த மெய்ப்பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நம்ம அது ஞான பொருளா இருக்கும், அது ஒரு விழிப்புணர்வா இருக்கும். அது அந்த இதுல நம்ம தானேங்கிறது இங்க மெய்ப்பொருளா நான் பார்க்குறேன். நமக்குள்ள இருக்கிற சிவமா இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள அவங்க உணர்ற தெய்வமாகவும் இருக்கலாம். நமக்குள்ள இருக்க மெய்ப்பொருள் அது வெளியென எங்கும் நிறைந்திருக்கு. நீங்க அந்த மெய்ப்பொருள்ல நீங்க அந்த மெய்ப்பொருளுக்குள்ள போயிட்டாலே அது எப்படி இருக்கும்னா, நம்ம இந்த ஸ்பேஸ் பூராமே இந்த வெளி பூராமே என்னவா இருக்கும்னா அந்த தெய்வத்தோட அம்சமாவே தான் இருக்கும். மெய்ப்பொருளாவே தான் எல்லாமே மெய்ப்பொருளா இருக்கும். தானே பரம வெளி ஆன அது ஆனவன். தானே அந்த மெய்ப்பொருளே என்ன ஆகும், இதுதான் அடுத்த நிலை. நம்ம நமக்குள்ள இருக்கிற சிவத்தை உணர்றோம். அந்த சிவமோட பரம வெளியோட நம்ம கலக்கிற விஷயம் இதுதான் அந்த ஓம் விஷயமும் சொல்லுவாங்க இல்லையா. நம்ம இறையோட கலக்கிறது. இந்த 2வது வரியில நம்ம இறையோட கலக்கிறது. பரமவெளி அந்த பரம்பொருள் திருவடியோட அது ஆனவன், தான் அது ஆதல், நாம் இறையாக ஆகிறது. தான் அவன் ஆதல் இல்ல, அது தான் அது ஆதல். அந்த மாதிரி நம்ம இறையோட அந்த பரம்பொருளோட பரமவெளி அதுதான் பரம்பொருள். அந்த பரம்பொருளோட அது ஆனவள், நாமளும் அதோட அந்த இறைவனோட திருவடியோட ஒன்றரை கலக்கிறது. இப்பதான் அந்த ஒன்னஸ் வரும் நமக்கு. எல்லாமே ஒன்று, எல்லாமே ஒண்ணுதான்ற ஒரு புரிதல் எப்போ வரும்னா, நாம அந்த திருவடியில நம்ம போய் சேரும் போதுதான்.
அந்த இது அடுத்த இதுல வந்து நமக்கு நடக்கும். தானே சகலமும் ஆக்கி அழித்தவள். இதுல வந்து அவங்களோட கருணை அந்த நமக்கு அறியாமையில இருக்கிற நமக்கு வந்து எல்லாமே கொடுத்து பக்குவத்தை கொடுத்து நமக்கு வாழ்க்கை கொடுத்து நமக்கு கஷ்டங்களோ ஏதோ ஒரு பாடத்தெல்லாம் கொடுத்து அதை ஆக்குனவங்களும் அவங்க தான். அதே சமயம் அந்த அறியாமையை போக்கி நம்ம சிவத்துல சேர்த்ததும் இத்தனையும் நடக்க காரணமா இருக்கிறது அவங்களோட கருணை. அந்த கருணையோட அந்த இறை வெளியில அந்த கருணைன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இத்தனையும் ஆக்கி அழிச்சு நம்மளை வந்து பக்குவப்படுத்தி நம்மளை இறையோட சேர்க்கிற விஷயம் நடக்குது. அது யாராலனா சக்தி தேவியால தான். அந்த இறை வெளியில அந்த கருணையும் இருக்கு அப்படிங்கிறது. தானே அனைத்துள்ள அண்ட சகலமே. தானே நம்மளோட மெய்ப்பொருள் தான். இப்ப நம்ம அந்த மெய்ப்பொருளோட கலந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே அனைத்தும் இப்ப நீங்க நானு மிருகங்கள் மரங்கள் எல்லாமே நானாதான் தெரியும். நான் யாரு அந்த நிலையில இருக்கும்போது நான் யாருன்னு கேட்டா நான் தான் அனைத்துமா இருக்கேன். சகலமுமாக அண்ட சகலமுமாகவே இருக்கிறேன். அந்த நிலையில இருப்போம் நம்ம. எல்லாமே நானாவே எல்லாமே நானுன்ற உணர்வு. அந்த இறைவன்றது ஒரே இதுதான். அது ஒரே இறைவெளி. அது கருணையான இறைவெளி. அந்த கருணையான இறைவெளியில நாமளும் ஒன்றரை கலந்துட்ட பிறகு நீங்க வேற நான் வேற, மனிதர்கள் வேற மிருகங்கள் வேற மரங்கள் வேற அப்படி இல்லை. எல்லாத்துக்குள்ள இருக்கிற இறை சக்தியும் ஒண்ணுதான். நானுன்ற ஒரு விஷயம்தான் அந்த இறை சக்தி. அந்த இது எல்லாமே ஒன்றரை ஆயிட்ட பிறகு நம்ம பார்க்குற விஷயங்கள் என்னன்னா எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த நானுன்றது நீங்க நினைக்கிற நானும் அதேதான். மரம் நானுன்னு நினைக்கிற நானும் ஒண்ணுதான். எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க நிகழும். அததான் நான் இந்த பாடல்ல பார்க்குறேன். தானே வெளியென எங்கும் நிறைந்தவள். அந்த மெய்ப்பொருள் வந்து நமக்குள்ள இதுதான் எல்லாருக்குள்ளேயும் நடக்குது. அது நான் பார்க்குற நமக்குள்ள இருக்க மெய்ப்பொருள் வந்து ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு எந்த இறைவன் இறைவி வந்து புரிய வருமோ அவங்க அந்த இதுக்கு புரிய வர்றாங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு இருக்கிற அனுபவம் எல்லாருக்கும் இருக்காது. நம்ம நிறைய இதில் படிக்கிறோம். ஆனால் அதை வந்து உங்களோட அனுபவத்தோட சேர்த்து பார்க்கணும். இப்போ நான் நிறைய பேர் கேட்டது இந்த நார்த் சைட்லலாம் நிறைய பேர் கேட்டால் அவங்க எப்படி மெய்ப்பொருள் உணர்றாங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து கிருஷ்ணராக உணர்றாங்க, காளி தேவியாக உணர்றாங்க. நிறைய பேர் நார்த் சைடில் காளி தேவியும் கிருஷ்ணரும் தான் சொல்கிறாங்க. இங்கே வந்து முருகராக சொல்கிறாங்க, வாராகி தேவியாக சொல்கிறாங்க, சிவம் சக்தி தேவியில் பல இது இருக்கு. அவங்கவுங்களுக்கு அவங்களோட புரிதல் படி சொல்கிறாங்க. அது உங்களுக்குள்ள இருக்க இறைவிதான். அந்த உங்களுக்குள்ள இருக்க இறைவன் தான் அந்த மெய்ப்பொருளாக நமக்கு உணர்த்தப்படுறது. நம்ம பார்த்து வந்த அனுபவம் படி நம்ம அந்த இறைவியை கனெக்ட் பண்றோம். அந்த இதுல அது அவங்க எல்லாருமே நமக்குள்ள சக்தியா தான் இருந்து நமக்கு அந்த மெய்ப்பொருளை காட்டி கொடுக்குறாங்க. எனக்கு புரிய வர்றது வந்து நான் முருகரா தான் பார்க்குறேன். அந்த விஷயத்த எனக்கு மெய்ப்பொருளை காட்டி கொடுக்குற ஒரு இறைவனா பார்க்கறது எனக்கு முருகரா புரிய தோணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். அதனால நம்ம இப்ப இந்த படிக்கும்போது அந்த சக்தி உங்களுக்குள்ள எந்த இறைவனா வராங்கன்றதை நீங்க பாத்தீங்கன்னா உங்க மெய்ப்பொருளை வந்து நீங்க போய் ஈஸியா பிடிக்க முடியும். அந்த விஷயத்தையும் நான் பார்க்கிறேன் இதுல. ஏன்னா நம்ம இது திருமூலரோட அனுபவம் இல்லையா? அது நந்திதேவர் கொடுத்தது. நமக்கு என்ன அனுபவம், நம்ம பாடம், நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு வந்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான அனுபவம் இருக்கும். ஆனா மெய்ப்பொருள்ன்றது ஒரே விஷயம்தான். அது இந்த பாடல்ல நமக்கு சொல்றதே என்னன்னா மெய்ப்பொருள் வந்து நம்ம எல்லா இறைவன் ஒருவனே. அதுல கருணையாவும் சக்தியும் சிவமும் சேர்ந்த இந்த இறைவெளி, அது கருணை நிறைந்த இறைவெளி. அந்த இறைவெளியில ஒன்றரை கலக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பிறவி எடுத்து மனித பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். இதுல வந்து இந்த சில பேர் இந்த உலகத்துல வந்து நம்ம எல்லாரும் பார்க்குற அந்த ஒன்றரை கலந்த பிறகு நல்லது கெட்டதுன்ற 2 பிரிவினை இருக்காது. கஷ்டம் சந்தோஷன்றது நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ இந்த நார்மலா அந்த அறியாமையில இருக்கிறப்ப கஷ்டத்தை நினைச்சு பயப்படுவோம். சந்தோஷம் தான் வேணும்னு சந்தோஷம் பின்னாடி போவோம். ஆனா சந்தோஷத்தினால ஒரு பயனும் இருக்காது. அதாவது பயன்னா நீங்க அடைய போற பாதையை நோக்கி நம்ம போக மாட்டோம். ஆனா கஷ்டத்துல வந்து பாவங்கள் போக்கப்படும். நீங்க இறைவனை நோக்கி பண்ற விஷயங்களாகட்டும், எதை நோக்கியோ பண்ற விஷயங்களாகட்டும், அதை நோக்கி நம்ம போவோம். ஆனா
அத வந்து நம்ம சந்தோஷமா பார்க்க ஆரம்பிப்போம். அந்த கஷ்டம்னு அது தெரியாது. நம்ம இப்போ ஒரு உலக வாழ்க்கையில சாதாரணமா வந்து படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு பரீட்சை இருக்குன்னா, இன்னைக்கு ஃபுல்லா நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன்னா, அது கஷ்டம்னு நெனச்சுட்டு அத படிக்காம அ அ டிவி பார்த்துட்டு நான் தள்ளவும் முடியும். சந்தோஷமாவும் நான் இருக்கவும் முடியும். ஆனா, அந்த கஷ்டத்த சந்தோஷமா எடுத்துக்க நான் நாளைக்கு அது பெரிய விஷயமா ஆகப்போகுது இல்லையா? அந்த மாரி நம்ம பார்க்க முடியும். இந்த 1 1/2 கலக்கும்போது இந்த கஷ்டம், சந்தோஷன்ற அந்த பிரிவு இருக்காது. அந்த கஷ்டத்துல இருக்கிற ஒரு எவ்ளோ பெரிய நல்ல விஷயம் அது அப்படிங்கிறது புரிய வரும். இப்ப கடவுள் நம்மள்ட்ட வந்து கேட்டா, உங்களுக்கு வந்து ஒண்ணுமே நடக்காத சந்தோஷம் இன்னைக்கு வேணுமா? இல்ல பெரிய லெவல்ல இறைவன சேர்றதுக்கான கஷ்டங்கள்லாம் உனக்கு குடுக்கவான்னு கேட்டா, நம்ம என்ன சொல்லணும்? நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா, நம்ம கஷ்டங்கள் தான் வேணும். ஏன்னா நான் இறைவன் அடிய தான் சேரணும். பாவத்தெல்லாம் போக்கிட்டு, போய் இறைவன போய் சேரணும்னு தான் கேட்போம். அதுல இருக்க உள்ள அர்த்தம் புரிஞ்சுச்சா? அந்த நமக்கு வர பிரச்சனைகள், கஷ்டங்கள்லாம் நமக்கு ஏன் வருது? எதுக்கு வருது? அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா, நம்ம அத நோக்கி போவோம். நான் இத எதுக்கு சொல்ல வந்தேன்னு தெரியல. அ அதான் நம்ம எல்லாருமே அந்த இறைவன் அடி சேர்றதுக்காக ஆன முயற்சிகள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுல இருக்க இதெல்லாம் யோசிக்க தேவையில்ல. நம்ம மனித பிறவி எடுத்தது எதுக்குன்னா, அந்த இறைவன் அடி சேர்றதுக்கு தான். அது அவங்கவங்க பாதையில தியானமா இருக்கலாம், பக்தியா இருக்கலாம், கிரியாவா இருக்கலாம். அவங்கவங்க பாதையில இது வந்து கஷ்டம்னு நெனைக்க வேணாம். இதுதான் நம்மளோட அ வாழ்க்கை லட்சியமாவே இருக்கும். அதனால அத நோக்கி இறைவன நோக்கி நம்ம போகணும். அதுல எல்லாத்துலயும் இருக்கிற நன்மைய புரிஞ்சு, இறைவன நோக்கி போகணும். அந்த கருணை நிறைந்த இறைவெளியில எல்லாருமே ஒன்றர கலக்கணும். அதுக்கு இறைவனோட அருள் நமக்கு எல்லாருக்கும் கிட்டணும்னு வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க அம்மா, கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். கௌரிமா, உங்க ஃப்ளோ ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க எதுக்காக சொன்னீங்கன்னா, அந்த எந்த தேவதையை, எந்த கடவுளை நம்ம மனசுல நினைத்து பார்க்கிறோமோ, அவங்க நமக்குள்ள வந்து உட்காந்து என்ன செய்வாங்க, அப்ப நம்ம என்ன மாதிரியான மனோநிலையில நம்ம உள்வாங்குவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனோநிலையாவே நீங்க மாறுனீங்க. ரொம்ப நன்றி. இன்றைய மந்திரம் கௌரிமா நிறைய விளக்கங்கள் நமக்கு சொல்லிட்டாங்க. தானே வெளியேன்னு எங்கும் நிறைந்தவள் அப்படின்னு சொல்றோம். அப்போ வெளின்னு ஒரு வார்த்தை வருது. அதுக்கப்புறம் தானே பரம வெளியானது ஆனவள் அப்படின்ற வெளியதுவானவள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வெளின்னு ஒண்ணு சொல்றாங்க, பரம வெளின்னு இன்னொன்னு சொல்றாங்க. அப்புறம் தானே சகலமும் ஆகி அழித்தவள், தானே அனைத்து உள்ள அண்ட சகலமே அப்படி அனைத்து உள்ள அண்ட சகலம் அப்படின்னு ஒரு 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 பிரம்மாண்டத்தை இன்ஃபேக்ட் திருமூலரே இந்த பாடலையே ஒரு பிரம்மாண்டமாக படைச்சிட்டார். ஏன்னா வெளி அப்படின்றதே ரொம்ப பிரம்மாண்டம் இல்லைங்களா? எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் அப்படின்னாக்கா எங்கும் நிறைந்திருக்கக்கூடியது, மேல கீழே உள்ள வெளியில எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கக்கூடியது வெளி. தலையை தூக்கி பார்த்தா வெளிதான், ஆகாசம் இல்லையா? அததான் நம்ம சொல்லுவோம், அததான் வெளி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வெளின்னு சொல்றதே பிரம்மாண்டம். அந்த வெளியிலையும் பரம வெளியானவள் அப்படின்னு அது விட சொல்றாரு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? 10 மடங்கு சொல்லலாமா, இல்ல 100 மடங்கு சொல்லலாமா? அப்படி ஒரு பரம வெளியானவள் அப்படின்னு வெளியே எங்கும் நிறைந்தது. அதுலயும் அப்ப பரம வெளிங்கிறது எவ்வளவு பெருசுன்னு பாத்துக்காங்க. அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அதோட நிப்பாட்டல என்ன சொல்றாருன்னா, தானே சகலமும் ஆகி அழித்தவள் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து எப்படி நம்ம பண்றது? அன்லெஸ் அவளா நமக்குள்ள அவளே எல்லாமும் ஆகி இருக்கும் பொழுதுதான் அதுவே அழியக்கூடிய ஸ்திதிக்கு போகும். அப்போ இன்னும் சொல்ல போனா, நம்ம ஒரு நிறைய காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உண்டியல்ல போடுற காசு. அப்போ அத அந்த உண்டியல்ல நீங்க உடைச்சிட்டீங்கன்னா அந்த காசு மொத்தமும் தரையில சிதறி இருக்கும்.
திருப்பி அதை எடுத்து வாரி எடுத்து ஒரு துணியிலயோ ஒரு திருப்பி ஒரு உண்டியல்லையோ போடும்போது எல்லாமே அதுக்குள்ள போயிடும். அப்போ அப்ப கூட நம்ம என்ன சொல்லுவோம், அத உண்டியல் காசுன்னு தான் சொல்லுவோம். உண்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது அங்கிருந்து வெளியில வந்தது திருப்பி அதுக்குள்ளேயே போயிடுச்சு. அதே மாதிரிதான் தானே சகலமும் ஆகி அழித்தவள். அப்ப முதல்ல அவ அழிக்கல, முதல்ல அவ அனைத்துமாக அவளே ஆகிறாள். முதல்ல அவளா எல்லாமுமாக இருக்கிறாள். திருப்பி அவளே அழிக்கவும் செய்கிறாள். அழிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா தானே அனைத்துள்ள அண்ட சகலமே அப்படின்னு சொன்ன. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அத அழிக்கிறத கொண்டு போய் எங்கேயோ வைக்கல, வேற எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு சரி நீ இங்க இருந்துக்கோ அப்படின்லாம் சொல்லல. என்ன சொல்றா? தனக்குள்ளே அத்தனையும் ஒடுங்கி கொள்கிறாள். இந்த ஸ்மிருதி சங்காரம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, அத பத்தி சொல்றாங்க. அப்போ இவ என்ன பண்றா அப்படின்னா முதல்ல வெளியா இருந்தான்னு சொன்னா, அப்புறம் பரம வெளியானவள் அப்படின்னு 2 விஷயம் சொன்னாரு. அதுக்கப்புறம் ரெண்டுலயும் நிகழக்கூடிய அவளுடைய செயல்களை சொல்லுகிறார். வியாபகத்தை என்ன சொல்றாரு அப்படின்னாக்க சகலமுமாகி அழித்தவள். அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன். அந்த எக்ஸ்பான்ஷன் என்ன நடக்குது அப்படின்னா எல்லா இடத்துலயும் நடக்குது. எல்லா உயிரும் ஆகிறாள். பாக்குற அத்தனை உயிரும். நான் நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, காத்து அசையுது அப்படின்னா அந்த காத்து துணி அசைஞ்சா அதுவும் காத்துதான். சேரு மரம் எல்லாம் காத்துதான். அப்போ அதெல்லாம் அசையும் போது நம்ம அந்த காற்றை காணுகிறோம். அதே மாதிரி அவளை எல்லாத்துலயும் காண்றோம். திருப்பி அவள் எல்லாவற்றையும் அழிக்கிறாள். நமக்கு நாமே அழிச்சுக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குல்ல, அதுதான் அவளா இருக்கா, அவளே அழிச்சுக்கிறாள். அழிச்சுட்டு எங்கேயோ கொண்டு போடல, எல்லாத்தையும் தனக்குள்ளே கொண்டு வைத்துக் கொள்கிறாள். அப்படிங்கிறதுதான் இந்த மந்திரத்தினுடைய ஒரு உச்சபட்ச வியாபகம். தேவியினுடைய உச்சபட்ச வியாபகத்தை இந்த மந்திரம் சொல்றது. இத ஒரே மந்திரத்துல ஒரே நாமால லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்லியிருக்கார். பராகாசா அப்படின்னு சொல்றோம். இந்த பராகாசா அப்படிங்கிற ஒரு நாமம் இருக்கு பார்த்தீங்களா, அற்புதமான இந்த மொத்த பாடலுக்கும் அந்த பராகாசாங்கிற ஒரு நாமம் நமக்கு ரொம்ப அழகான விளக்கத்தை சொல்லிடுது. ஏன்னா அந்த பராகாசா அப்படிங்கறத எப்படி பிரிக்கிறார் அப்படின்னாக்கா, பராகம் அசனாதி அப்படின்னு பிரிக்கிறாங்க. அசம் ஆசா அப்படின்னாலே திசைன்னு பேரு. அப்போ அனைத்து திசைகளிலும் வியாபித்திருக்கக்கூடியவள் அப்படிங்கிற ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆகாசத்தை எத்தனை விதமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னாக்க, நம்ம பிண்டத்துக்குள்ள பிண்டாண்டம் அண்டாண்டம் 2 இருக்கு இல்லையா, ஏன்னா அந்த சகலமுமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவளுக்குள்ள நம்ம போயிடுறோம். முதல்ல அவன் நமக்கு எங்க உட்கார்றான்னு தெரியணும்ல. இப்ப நீங்க ஒரு நம்ம ஒரு ஒரு ஒண்ணு பண்ணுவோம், எனக்கு கரெக்டான அந்த மெட்டீரியல் ஞாபகம் இல்ல. என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, அத முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊத்திடுவாங்க. அந்த தண்ணிய ஊத்திட்டு அத சோக் பண்ணிடுவாங்க. சோக் பண்ணிட்டு அப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி வச்சுட்டு, இது இந்த சாயம் போடுற பாக்குறவங்க பண்ணுவாங்களா இல்ல அந்த மாதிரி சாயம் போடுவாங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அதுல பட்டு கூட நூலாதான் வரும். இது எதை அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. பட் எனக்கு அந்த ப்ராசஸ் இப்ப கணக்குல வருது. கொஞ்சம் போல ஜலம் இருக்கும் அதுல இடத்துல, அதை தூக்கி அந்த சாயத்துல போடுவாங்க. அப்ப என்ன பண்ணும், இந்த தண்ணியோடைய தன்மை என்ன பண்ணும், அந்த சாயத்தை ஈர்த்துக்கும். அப்போ உள்ள எல்லாம் அந்த இது போய் நிரம்பிக்கும். அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்குள்ள அவ இருக்கணும். அவ இருக்கா, எங்கெல்லாம் இருக்கா, இத ஒரு உபநிஷத்து ஒரு மாதிரி சொல்றது. ஒண்ணு சொல்றது நம்மளுடைய யோக முறையிலேயே 2-3 இடத்துல நமக்குள்ளேயே ஆகாசம் நிறைந்திருக்கிறது. எதெல்லாம் அப்படின்னா, ஹிருதயஸ்தானத்துக்கு மேல சிகரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஆகாயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சகஸ்ர தலத்திற்கு மேலே அந்த துவாதசாந்த வெளி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஆகாயம் நிரம்பி நிற்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. அப்புறம் விசுத்தி சக்கரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த லிங்கஸ்தானத்திற்கு மேலே ஆகாயம் நிரம்பி இருக்குது. நம்ம
உடலுக்குள்ளேயே இந்த 3 விதமான ஆகாசங்கள் உணரப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம யோக முறையில நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இந்த பஞ்சபூதத்திலயும் ஒரு வெளி இருக்கிறது இல்லைங்களா? நம்ம நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கும்போது அதுவும் இருக்கு. இது நமக்குள்ளேயும் நிரம்பி இருக்கிறது. ஆனா இந்த பராகாசா அப்படிங்கிற இடத்துக்கு இந்த பஞ்சபூதத்தை தாண்டிய பரவெளியானவள், அதான் இந்த இடத்துல சொல்றாரு, பரம வெளியானவள் அப்படின்னு. அப்ப அந்த ஆகாசம் எப்பேற்பட்ட ஆகாசம் அப்படின்னா அது எங்க இருக்கு அப்படின்னாக்க 7 சமுத்திரங்களுக்கு அப்பால் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் பராகாசம் அப்படின்னு சொல்றாரு. அது எங்க இருக்கு? மேரு நிலை, அந்த மேரு என்கின்ற அந்த ஆஹ் இடத்துக்கு மேல, அந்த மேருவிற்கு மேலே, நம்ம மேருமலைன்னு சொல்றோம், அந்த மேருமலையில இது இந்த உலகமே ஒரு மேருதான். அந்த இடத்துல அதற்கு மேலே பரவெளியில் நிரம்பி இருக்கின்ற ஆகாசமாக இருப்பவள். அதுல எங்க இருக்கா, அங்க யாரெல்லாம் இருக்கிறா, இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு புராணங்கள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இந்த பரவெளியில் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த பராகாசத்துல நிரம்பி இருக்கக்கூடிய அவள் எப்படி இருக்கிறாள்? முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன பண்றோம், அவளே எல்லாத்துலயும் செதிலா நிரம்பி இருக்கா. திருப்பி அந்த எல்லா செதிலும் உள்ள போய் எங்க போய் உட்கார்ந்து இருக்குது அப்படின்னா அவளுக்குள்ளே நிரம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பராகாசம்ங்கிறதுக்கு 2ஆ பிரிக்கக்கூடிய உரை கூட இருக்கு. ஒண்ணு பிரதிகாசம், இன்னொன்னு பராகாசம். பிரதிகாசம்னா உபமானம், பராகாசம் அப்படின்னா அதற்கு எதிர்ப்பு, அதற்கு எதிர்மறையான பொருளை கொண்டது. அப்போ இவ யாரு அப்படின்னா உபமான உபமேயம் இல்லாதவள் அப்படின்னு அவளுடைய வெளியை சொல்றது கூட நம்ம உபயோகம் பண்ணியிருக்கோம். இதுல பகவத் பாதாலும் சரி, ஷாமலா தண்டகத்திலயும் சரி, நிறைய இதற்கு உண்டான எடுத்துக்காட்டுகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. மொத்தத்துல இந்த மொத்த மந்திரத்தையும் தானே வெளியன எங்கும் நிறைந்தவள், தானே பரம வெளியேறவள், தானே சகலமுமாகி அழித்தவள் அப்படிங்கும்போது மொத்த இடத்துலயும் செதிலா நிரம்பி அந்த செதில் எல்லாம் அவளுக்குள் அடங்கி ஊழிக்காலத்தில் நிலை நிறுத்துபவள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல இந்த மந்திரத்துக்கு உண்டான இந்த 4 வரிகளுக்கு உண்டான ஒரே நாமாவா நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல இருக்கக்கூடிய அந்த பராகாசா அப்படின்னு ஒரு நாமம். 5 தொழிலையும் செய்பவள் எந்த இடத்துல அப்படின்னா இந்த ஆகாசத்திலும் பராகாசத்திலும் செய்பவள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த ஆகாசம்ங்கும் போது அதையும் திருப்பி 2ஆ பிரிக்க முடியலாம். எதெல்லாம் அப்படின்னா இந்த பிண்டாண்டம், அண்டாண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பிண்டம், அண்டம் இரண்டிலும் இருக்கக்கூடிய ஆகாசத்தில் 5 தொழில் புரிபவள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த பிண்டத்துல இருக்கக்கூடிய 5 தொழில் என்ன நம்ம வருத்தப்படுத்த முடியும், அதை நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம். அந்த அண்டத்துல இருக்கக்கூடிய இப்ப இந்த உடல் பிறப்பதற்கு காரணமான அனைத்து செயல்களும் தான் இங்க இருக்கக்கூடிய பிறப்பு இறப்பு இல்லைங்களா? அதான் அந்த 5 தொழில் இந்த பிண்டத்துல. அந்த அண்டத்துல என்ன, அனைத்து உயிர்களுக்கும் உண்டான பிறப்பு இறப்பு காரியங்களுக்கான காரியத்தை செய்பவள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரி அண்டம் மாதிரி அந்த பிரம்மாண்டத்துல இருக்கக்கூடிய அந்த பராகாசம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மாண்டத்துல இதே மாதிரி பல ஆகாசங்கள் நிறைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு. அப்ப அதுல இருக்கக்கூடிய அனைத்து ஆகாசங்களிலும் அவள் தன்னுடைய பஞ்ச கிருத்தியங்களை செய்கிறாள் அப்படின்னு அவளை அப்படி அடுக்கடுக்கா எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு மந்திரம் இது. அதை அவர் சொன்ன மாதிரியே நம்மளுக்கு புரியுறதா இல்ல அது இன்னும் புரியலையா அப்படிங்கறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். அதை புரிஞ்சு எனக்கு புரியலன்னா இன்னும் புரிய வைங்க அப்படின்னு நம்ம அவர்கிட்டயே கேட்கும் போது அவர் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகளை நமக்குள்ள தர்றாரு. அப்படிதான் எனக்கு லலிதா சஹஸ்ரநாமம் வந்தது. திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம தமிழ் அப்படிங்கிற போர்வையில கடந்து போயிடக்கூடாது. அதனோட ஆழத்துக்கு பயணிக்கணும்னா இந்த மாதிரியான நூல்கள் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அப்படி கிடைத்ததுதான் எனக்கு
லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய வேறொரு பயணம். அதை வந்து நாமாவா நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய ஆழ்ந்த பயணத்தை வந்து தந்தது வந்து திருமந்திரம் தான். அப்பேற்பட்ட ஒரு மந்திரம் இது. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. நல்ல விளக்கம்மா. நிறைய கத்துக்கிறோம்மா. மிக்க நன்றி. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1361வது திருமந்திரம். எல்லாம் தானே ஆயினாள். திருமந்திரம். தானே வெளியென எங்கும் நிறைந்தவள், தானே பரம வெளியதுவானவள், தானே சகலமுமாகி அளித்தவள், தானே அனைத்துல அண்ட சகலமே. அன்னை பராசக்தி வானாகி வெளியாகி வாழும் இவ்வுலகம் எங்கும் நீக்கமற நிறைந்து இருக்கிறாள். அண்ட வெளியெல்லாமாக இருப்பவள் அவளே. எல்லா உலகங்களையும் உயிர்களையும் பஞ்சபூதங்களையும் ஆக்கி அழிப்பவளும் காத்து அருளுபவளும் அவளே. எங்கும் நிறைந்தவள் அவளே. எல்லாமும் அவளே. சகலமும் என்பதன் பொருள் எல்லாமும். கழக வெளியீட்டில் திரு அம்மா மியூட்ல இருக்குமா? கழக வெளியீட்டில் திருவருள் அம்மை 4 பூதங்களுக்கும் இடங்கொடுத்து மேலோங்கி நிற்கும் வெளியாகிய வானம் போன்று எங்கும் நிறைந்துள்ளாள். அவளே சிவ உணர்வு பெருவழியாவள். நிலத்திணை இயங்கு திணை என்னும் எல்லா உயிர்களுக்கும் இரு வினைகட்கு வேண்டியவாறு உடல்களை படைத்து அழிப்பவளும் அவளே. அவ்வுயிர்கள் இளைப்பாறுதற் பொருட்டு அவ்வுடல்களை துடைத்து அழிப்பவளும் அவளே ஆவள். அவளே தாங்கும் கலப்பால் அண்டமும் உலகமும் அனைத்தும் ஆகுவள். வெளியென என்ற சொல்லின் பொருள் ஆகாயத்தைப் போல பரம வெளி ஞானாகாயம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அருமைங்க. நன்றிங்கம்மா. மிக்க நன்றி. வாங்க ஐயா பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். தீனதயாளன் சார், ஏதாவது சந்தேகம் இருக்கா அல்லது வேற ஏதாவது கேக்குறீங்களா? நான் ஒன்றும் சொல்ல போறது இல்ல. அபிராமி அந்தாதியினுடைய 13வது பாடலும் இந்த 13ஓட இன்னொரு 13 கூட்டினோன்னா 26வது பாடலும் இந்த இன்றைய மந்திரத்திற்கு விளக்கமாக அமைஞ்சிருக்குது. அதை தான் நான் ஓதலான் இருக்கேன். அதில் யாராவது ஏதாவது கேட்கறதானா கேளுங்க. ஓதன பிறகு தலம் நிறைவு பண்ணுவாங்க. லக்ஷ்மிமா வாங்கம்மா. வாங்க உங்களோட கேள்வி லக்ஷ்மி, கேட்கலாம். வாங்க வாங்க ஐயா வாங்க வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க ஐயா லக்ஷ்மி, பிரியா வாங்க. நன்றி. ரொம்ப அழகா இருந்தது கௌரி அம்மா சொன்ன அந்த எக்ஸ்பிளனேஷன். வந்து இந்த கலர்ஸை பேஸ் பண்ணி அவ எப்படி சிவப்பா இருக்கா அப்படிங்கறதோடைய இதுவும் ஒரு கண்ணோட்டமும் விந்தியா அம்மாவுடைய அந்த பர்ஃபெக்டான அந்த கழக வெளியீடுடைய ஒரு அழகான ஒரு கவிதை நடையில ஒரு இது இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது செஷன். எனக்கு நான் ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டேன். ரித்திகா அம்மா வந்து அவ்வளவு அழகான அந்த நாமத்தை வச்சே ஒரு சூப்பரான ஒரு டிஸ்கிரிப்ஷன். மனசே சந்தோஷமாயிடுச்சு கேட்கறதுக்கு. ஒரே ஒரு இன்னும் ஒரு நாமம் மட்டும் அதுல ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். பரா பிரத்யக்ஷிதி ரூபா பஷ்யந்தி பரதேவதா அப்படிங்கிற ஒரு நாமம் மட்டும். ஏன்னா பரா ஆகாஷாங்கிறது வந்து அவ்வளோ அழகான ஒரு நாமம். ஒரு பெரிய கொடை, அந்த கொடைக்கு கீழே நம்ம எல்லாம் இருக்கோம், அவ்வளவுதான். அவதான் அந்த கொடையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு இது. இங்க வந்து பிரத்யக்ஷிதி ரூபா, அதாவது மேக்ரோ காசம்ல உலகத்துல வெளி அண்ட உலகத்துக்கு அவ எப்படி வந்து ஒரு கொடையா இருக்காளோ, நமக்கு உள்ள வந்து ஒரு சின்ன அந்த கான்சியஸ்னஸ்க்குள்ள வந்து அங்கேயும் அவதான் இருக்கா. அந்த தஹராகாசத்திலயும் அவதான் இருக்கா, உள்ளேயும் அவதான் இருக்காங்கிறது வந்து எனக்கு இந்த ஒரு நாமமும் ஒரு சின்ன அடிஷன் சொல்லணும் அப்படின்னு தோணித்து. சரி, அதுக்கு தான் மேல வந்தேன். ரொம்ப நன்றிங்கப்பா.
You always add value to what we are talking, Lakshmiமா. உண்மையில நீங்க வர அன்னைக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ப்ளீஸ் டூ கம் whenever possible. தேங்க்யூ. ஆமா, பராபஷந்தி ரூபா அதுவும் சொல்லலாம் தான். தேங்க்யூ. எனக்கு இந்த வாசிக்கும் போதே இந்த பராகாசா தான் மனசுல நின்னது. அதனால தான் அது மாத்திரம் சொன்னேன். வெரி குட் அடிஷன். சரி. நன்றிம்மா, நன்றிம்மா. அது அது வந்து ஒரு ஸ்லோகம் வந்து சௌந்தர்ய லஹரியில 61வது ஸ்லோகம் வந்து நம்ம கௌரி அம்மா சொன்ன அந்த பேட்டர்னுடைய ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல வரும். அவ வந்து அவ ஏன் சிவப்பு கலர்ல இருக்கா அப்படிங்கறதுடைய இதுவும் அப்படியே அத பஞ்சதசிக்குள்ள போற ஒரு தத்துவார்த்தம் அதுக்குள்ள இருக்கு. அவ்வளவு அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வரும் அதுல. ரொம்ப அந்த காருண்யம் தான் வந்து அந்த சிவப்பினுடைய அடையாளம் அப்படிங்கிறது. அவ கருணை அவ வந்து அந்த சிவனையே அவ வந்து சிவப்பாக்கிடுறா அப்படிங்கிறது. ஏன்னா சிவன் வந்து சுத்த ஸ்பட்டிக நிறம். ஸோ அதுல வந்து he gets that red because of her. ஸோ அந்த அந்த பாயிண்ட்டும் வந்து அந்த ரெட்னஸுக்கான ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் ரொம்ப அழகா அந்த ரிலேட் பண்ண முடிஞ்சது. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. வாங்கம்மா. இது மாரி எல்லாரோட கருத்து சேர்த்து சேர்த்து பார்க்கும்போது தான் நமக்கு இந்த முழுமையான அந்த புரிதல் வரும். நாங்களும் எல்லாருமே ட்ரை பண்றோம் தான் அத புரிஞ்சுக்கிறதுக்கு. திருமூலர் அந்த அந்த அனுபவத்துல இருந்து எழுதியிருக்காங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். இது மாரி நீங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டா சொல்லும்போது தான் அதுக்கு முழுமையான விளக்கம் நமக்கு தேடி போகலாம். ரொம்ப நன்றிங்கம்மா. வாங்கய்யா அர்த்தநாரி ஐயா. வணக்கம். இதுல அபிராமி அந்தாதியோட 13வது பாடல். பூத்தவளே புவனம் 14னையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே. கறந்தவளேங்கிறனா அழிக்கிறது, மறைக்கிறது. கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. அது 26வது பாட்டு பாருங்க. 26வது பாட்டை நம்ம ரொம்ப நல்லா சிந்திக்கணும். சிந்திச்சோன்னா எல்லாம் அம்மாதான் அப்படிங்கிறது புரியும். அததான் அம்மானா சும்மா இல்லடா அப்படின்றது. ஏத்தும் அடியவர், ஏத்தும் அப்படின்னா வழிபடுகின்ற அப்படின்னு அர்த்தம். ஏத்தும் அடியவர் ஈரேழ் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம். இந்த அடியவரே இந்த 3 வேலையும் செய்யறாங்க அப்படின்னா, இந்த 3 வேலை படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கிறத முத்தொழில், முதல் முத்தொழில்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுல 5 தொழிலும் வந்துடும். ஏத்தும் அடியவர் ஈரேழ் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம். அதை பத்திலாம் அவங்க நான் தான் படைச்சேன், நான் தான் காக்கிறேன், நான் தான் அழிக்கிறேன்லாம் நினைக்கவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின் தாளினைக்கே என்னா தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே. அப்படிப்பட்ட திருவடியில என்னுடைய வார்த்தையும் நீ ஏத்துக்கிட்டு இருக்கிய, அதுவும் தங்கி இருக்குது. இது யோசிச்சா ரொம்ப சிரிப்பாதான் இருக்குது. சிரிப்பா சிரிக்கும். இதெல்லாம் ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னா அப்படின்ற மாதிரி அந்த பகுதியை சொல்லியிருப்பாரு. 13வது பாடல். பூத்தவளே புவனம் 14னையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே மூவா முகுந்தற்கு கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே.
ஏத்தும் அடியவர் ஈரேழ் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே என்னா தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே உடைத்தனை வஞ்சப் பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா. அருமை ஐயா. ஐயா நீங்க அது சிரிப்பா இருக்கும்னு சொன்னது வந்து வியப்பான நகையா அது? நீங்க அது எந்த இல்ல அர்த்தத்துல நீங்க அது சொல்றீங்க? ம். இல்லங்க, இப்ப லலிதா சகஸ்ரநாமம் உயர்ந்த சொற்கள். அப்படிப்பட்ட இருக்கிற இடத்துல இழிந்த சொற்களும் உன்னுடைய பாதத்துல இருக்கும்படியா நான் பண்ணிருக்கிறேனே. இதுக்கு நீங்க 66வது பாட்டு பாருங்கம்மா. வல்லபம் ஒன்று அறியேன் சிறியேன் நின் மலரடி செம் பல்லபம் அல்லது மற்று பற்று ஒன்றிலேன் பசும்பொற் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும். அவம்னா கீழ்த்தரமான, மரியாதை அவமரியாதை, லட்சணம் அவலட்சணம். அது மாதிரி வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரங்களே. அந்த சொல் அவங்கிறதா அந்த இடத்துல வந்து புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே. இதையும் நீ ஏத்துக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கும் போது பாக்குறவங்க சிரிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அது நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அருமை ஐயா. வேற கேள்வி ஏதாவது இருக்குங்களா? கேட்கலாம். ஐயா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. இந்த நகையுடைத்தே அப்படிங்கிற பதத்துக்கு இன்னும் நிறைய பொருள் இருக்கு. அர்த்தநாரியா சொன்ன மாதிரி என்னுடைய எளிமையான இந்த சொற்களையும் சேர்த்திய அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இன்னொன்னு வந்து தேவியினுடைய சிரிப்பு, அதுவும் வந்து இத்தனையும் செய்யக்கூடியது அப்படின்னும் இருக்கு, அப்படின்னும் ஒரு பொருள் இருக்கு. இதை வந்து நம்ம சௌந்தர லகரியில தேவியினுடைய 8 விதமான பார்வை, அந்த பார்வைக்குண்டான சிரிப்புன்னு அந்த நகைக்கு வந்து நிறைய தேவியினுடைய அந்த கடைக்கண் பார்வைக்கும் அந்த கடைக்கோடி சிரிப்புக்கும் அவ்வளோ வேல்யூ இருக்கு அப்படின்னும் ஒரு பொருள் இருக்கு. முதல்ல இந்த மாதிரி நம்ம ரிலேட் பண்ண ஆரம்பிச்சாலே அந்தந்த பொருளோட அந்த அந்த ஒரு வார்த்தையினுடைய பிரம்மாண்டம் நமக்கு ரொம்ப பெருசா இருக்கும். அதெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு ஐயாவுடைய ஞாபக சக்திக்கு தான் உண்மையில நாங்க வணங்குறோம். நன்றி ஐயா. அந்த நகைங்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை வந்து ஏறியவாறு. சரி, எது ஏறியவாறு? புன்மொழி ஏறியவாறு. என்னுடைய மொழி லலிதா சகஸ்ரநாமம் திருமந்திரம் எல்லாம் பன்மொழி. பன்மொழினா இசையோடு கூடிய மொழி. இசைனா புகழ் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். அதனால எதுவுமே இல்லாத புன்மொழி அப்படின்னு அர்த்தம் வருதுனாலதான் நான் அப்படி நினைச்சேன். புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்து, இதனை கூட நீ ஏத்துக்கிட்டியே அப்படின்ற அர்த்தத்துல தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறவன் உயர்த்தப்படுவான்ங்கிற அடிப்படையில பட்டர் அது மாதிரி பாடியிருக்காருன்னு நான் நினைச்சேன். நன்றி. ஆமையா, உண்மைதான் உண்மைதான். ஆனா இது அந்த மாதிரி ரிலேட்டிவா அங்கேயும் ஞாபகப்படுத்துதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். நன்றி. நன்றிங்க அம்மா. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. நேரம் கருதி தளத்தை நிறைவு செஞ்சுக்கிறோம். இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். தளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம்.
திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி.